30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இவரே அந்த 108 வச்சு பறிச்சிருக்கலாம். ப்ளஸ் அவங்க தான் அடிக்கலாம். அது வந்து சப்போர்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஊழல் அரசியல்வாதிகள் ரொம்ப மோசமானு சொல்லி தான் வந்துட்டு நம்ம எல்லாமே அவங்க லிஸ்ட் போட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த அரசியல்வாதிகளை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆட்சி மாற்றம் வரும்போது அவங்களோட இது மாற்றி ஆப்போசிட் இதை பற்றி பேசுகிறது கரெக்டு தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னு இவங்க கேட்பாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்க கேட்பாங்க. இதே தான். இல்லை, எலெக்ஷனுக்கே வந்து காசு கொடுக்காம தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயித்தார். அப்படின்னும்போது நம்ம அது சொல்ல முடியாது. இல்லை, அது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவராக தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் அந்தளவு சொத்து சேர்த்துருக்காருங்கும்போது அப்போ நம்ம அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். தப்பு பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு தெரியும். அதிமுக வந்து அங்கங்கே கட்சியிலேருந்து வாங்கிறதே தப்பு தான். அது அவங்க அந்த கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இந்த கட்சிக்கு மாற தப்பு தானே, தப்பு தான். அது யாருமே அந்த கட்சியில் இந்த கட்சியில் இழுக்கிறது தப்பு தான். மாற்றணும் அதுக்குள்ளே எப்படி தெரியும்? அவங்க வந்து உட்காந்து இப்போ தானே உட்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாதுல்ல. ஒரு மாதத்தை வந்து அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்து அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆனால் தெரியும். என்னென்னு ஒரு மாதத்துல எப்படி தெரியும்? இல்லை, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஸோ அவங்கவுங்க அரசியல் பழி வாங்கிறது அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இதில் தப்பு செஞ்சவங்க அவங்கவுங்களோட இதுக்கு போய் தானே ஆகணும். கடமையே சரியாக செய்யாதவங்க அவங்களோட இதுக்கு ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். இல்லை, அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும்ல. இல்லை, அவங்க சொல்கிறத மட்டுமே வச்சு இது பண்ண முடியாதுல்ல. ஆமாம், அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும்ல. மிரட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து ஆதாரம் சப்மிட் பண்ணணும்ல. இல்லை, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசனபுள் இருக்கணும். ரீசனே இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் என்ன, அதுக்குன்னு ஒரு காரணம் இருந்தால் தான் அது எதுவாக இருந்தாலும் பண்ணணும். இப்போ விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தார். இப்போ மக்கள் வந்து அதிமுகவில் இருந்தனால தான் விஜயபாஸ்கருக்கு ஓட்டு. இப்போ அவருக்கு உளுந்த ஓட்டெலாம் யாருனால போட்டிருப்பாங்க? விஜயபாஸ்கருக்கு போட்ட ஓட்டு எல்லாமே அதிமுகனால தான் போட்டிருப்பாங்க, ரெட்டலை தான். அவர் அந்த ஓட்டை வாங்கிட்டு இப்போ தாவேக்கால வராருன்னா அது காரணம் இல்லாமல் வரமாட்டார்ல. அரசியலுக்கு வரவங்க யாருமே பணத்துக்காக தான் வருவாங்க. அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் வராங்க. நம்பிக்கையோடு மேலே உண்டானது பணம் தான். பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்யுங்கிற மாதிரி இப்போ அரசியல். நார்மலாக அவன் பிளாக்கில் இப்போ சரக்கு விற்றுருந்தாங்க, 200 முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் குடிக்கிறேன் அப்படின்னா ஒயின் ஷாப் போனால் 150 ரூபாயில் குடிப்பேன். 150 ரூபாயை விட்டுட்டு இன்னும் 50 ரூபா சேர்த்து போட்டு 200 தான் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பிளாக்கில் ஓட்டக்கூடாது, நாங்கள் ஆட்சி மாற்றம் தரோம், அதை தரோம், இதை தரேன்னு சொல்லி எல்லாமே பிளாக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 10-20 குவாட்ரு அப்படி இப்படின்னு வாங்கி வச்சுட்டு விற்கிறானுங்க. அது பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. இந்த ஒரு ஒயின் ஷாப் விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்தாமல் இருக்கனால பிரதர். இல்லை, தப்புன்னு நம்ம சொல்ல கிடையாது. இப்போ இவரை நம்ம சீமான்னு சொன்ன மாதிரி ஒன்று கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம். ஒரு விஷயம் கேரளா மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லுக்கடை ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஒயின் ஷாப்பு இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பை மூறதுக்கு பதிலாக ஒயின் ஷாப்பு தயார் பண்ணுற, அது லிக்விட் தயார் பண்ணுற லிக்விட் ஃபேக்ட்ரி நிப்பாட்டலாம்ல. அவர் ஆர்டி ஆஃபீஸ் போனால் ஆர்டி ஆஃபீஸில் 4500 கொடுத்தா வண்டி ஓட்டாமலே லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம நிரூபித்தோம்னா வச்சுக்க பிரதர், எல்லா விஷயத்துலையும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்போ டைம் கேட்ட மாதிரி டைமுக்குள்ளேயும் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏடிஎம்கேவுக்கு சரியான லீடர்ஷிப் இல்லை. ஸோ அது அவங்க உள்கட்சி பூசலே நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவங்க இந்த கட்சியிலேருந்து இப்போதைக்கு லீடிங் பார்ட்டியாக இருக்கிறவங்கள்ட்ட ஜாயின் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே அவங்களோட சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். சுயநலம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொதுநலம் ஒன்று இருக்குது அப்படின்னா சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லாத ஒன்று. அது வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கரப்ஷனில் ஊறி போனது. இப்போ எந்த ஒரு ஆர்டிஓவாக இருக்கட்டும் இல்லை ஒரு போலீஸாக இருக்கட்டும் கடுமையான நடவடிக்கைனா வேலையை விட்டு தூக்கணும். யாரும் முதலமைச்சரே இருந்தாலும் சரிங்க, இப்போ ரீசெண்டாக அவர் பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அது ஆதாரபூர்வமாக, நம்ம யாரையும் போய் சொல்லிடக்கூடாது, ஆதாரபூர்வமாக ஒரு ப்ரூஃப் இவங்க லஞ்சம் என்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவங்கள இமீடியட்டாக வேலையை விட்டு தூக்கணும். டிஎம்கே இருந்தபோது தான் அவங்க மேலேயும் தான் ஒரு இது குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த லீடிங் பார்ட்டி இருந்தாலுமே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஆட்சி மாறினாலுமே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் 70-80 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லாததை நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்திருக்காரு. ஸோ அதுக்கான டைம் பீரியடு கொடுப்போம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அது தவறான ஒரு செயல் தான்.
அரசியல் மாற்றம் தான் அது. இதிலேருந்து அதில் மாறுறவங்க, அதுலேருந்து இதில் மாறுறவங்க. சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவும் சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே பிடிக்காதனால திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. முன்ன ஸ்டாலின் கவர்மெண்ட் இருந்துச்சுங்கோ, அது வந்து டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போது விஜய் சார் வந்திருக்கிறாரு இல்லையா, சார் எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கணும். இப்போ தான் 2 months ஆகுது சார் வந்து, இது பார்க்கணும். அதெல்லாம் சம் ரூமர் மாதிரி தான் இருக்குது சார். மேபி இருக்கலாம் சார், இல்லைன்னா எல்லோரும் ரூமருன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க இஷ்டப்பட்டு தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் இல்லை நான் வாங்கிட்டேன்ட்டு நான் சொல்கிறாங்கோ. அது அவங்கவுங்க இது பொறுத்து தான் சார். அது அதான் நல்லா தான் போகுது. இப்போ தான் 2 months தானே ஆச்சு. இப்போது அந்த இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு கிராம் கொடுத்துட்டாரு சாரு. நெக்ஸ்ட் மகளிர்து சொல்லியிருக்கிறாரு. அவர் பர்த்டேக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னாரு, ஆனால் ஒன்றும் பண்ணல. ஆனால் எல்லோரும் லேடிஸ் எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க சார், நியூ மெம்பர்ஸ் எல்லாம். அப்புறமா பஸ் இது கண்டினியூ லோக்கலே இல்லாத நான் லோக்கல் கூட ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. அது பார்க்கலாம் என்ன நடக்கும்ன்ட்டு. அப்புறமா சென்னை இன்னும் எப்படி தமிழ்நாடு எப்படி டெவலப்மெண்ட்டை பண்ணுறாருன்னு பார்க்கணும். அது கூட சார் விஜய் சார். இங்கே உள்ள அரசியலை பற்றி பேசினா நமக்கு மனசு எல்லாம் நாசமாயிடும். இங்கே உள்ள அரசியல் அல்ல, இது ஒரு வியாபாரம் தான் நடக்குது. இங்கே யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. பணம் தான் அரசியல்னு சொன்னால் பணம் தான். ஒக்டோபஸ் அதுக்கு 8 கால்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்கு 8 கால்கள் இருக்குது. எந்த நேரம் எந்த கால் எடுத்து போவாங்கன்னு சொல்லவே முடியாது. அவர் சொல்கிறார், ஆனால் எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே சொல்கிறது எப்பயுமே நடக்கிறது தான். நோக்கம்லாம் எதுவும் கிடையாது, யாருக்குமே நல்ல நோக்கம் கிடையாது. நோக்கம் இருந்தால் இவரே அந்த 108 வச்சு பயணிச்சிருக்கலாம். ப்ளஸ் அவங்க தான் அடிஷனலாக வந்திருக்காங்க, அதில் பார்த்துருக்கலாம். அது எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ள அவங்களுடைய பவர் சென்டர் வரும்ல. இவர் யாருக்கும் பவர் சென்டர் இல்லை, நான் தான் பவர் சென்டர்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஆளாளுக்கு அவங்க ஒரு ஏற்கனவே பவர் சென்டராக இருந்தும் தானே. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், கேஎஸ்ஆர் இருக்கட்டும், எல்லாருமே இப்போதைக்கு பார்ப்பாங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக என்ன கிடைச்சதோ நமக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக அதாவது யாருமே எதுவும் பெனிஃபிட் இல்லாமல் இந்த மாதிரி வரமாட்டாங்க இல்லையா. எப்படி பண்ண முடியும்? ஆல்ரெடி பண்ணவங்க தானே இவங்கெல்லாம். எல்லாருமே இருக்கு இல்லையா, பெரிய லெவலில் கேசஸ் இருக்கு இல்லையா. ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. இது இன்னும் கேட்க போனால் அது மாற்றமா ஏமாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அது எப்போ மக்களுக்கு தெரியும், ரியலைஸ் பண்ணுவாங்கன்றது தான். சரி, எம்எல்ஏ என்ன பேசிஸில் இவர் எடுத்துருக்க, இவர் பேசணும் இல்லையா ஜனங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நான் புதுசாக வரேங்க, இதுக்கு முன்னாடி இதை நடக்கலை, இது பண்ண போகிறோம், நான் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து இதை பேசிஸில் எடுத்திருக்கேன், இன்னும் இந்த கேண்டிடேட்டு அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரோட் மேப் இருக்கணும் இல்லையா. அப்போ என்னது, அப்போ காமன் தானே எல்லாருமே. வைக்கும் அங்கே இருந்தாரு திரும்பி இப்போ இங்கே கூட்டுறாரு. இப்போ கல்லாப்பெட்டி கூட்டுறீன்னு சொன்னார். அப்போ யார் கல்லா பெட்டின்னு தெரியல. இப்போ யார் கல்லா கொடுத்தாங்கன்றதே தெரியல, பெட்டி யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் வந்து மக்கள் பிரச்சனை நிறைய பேசணும், மக்களோட பிரச்சனையில் போய் உள்ளே போய் நிற்கணும். அந்த கட்சிக்காரங்களாம் வந்துட்டு மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட வந்துட்டு மக்களோட பிரச்சனை இருக்கும்ல, எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, இல்லை இந்த மாமூல் வாங்குறது, அப்புறம் இந்த வட்டிக்கு விடுறது, அப்புறம் இந்த மக்களோட ரொம்ப அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல, அங்கே போய் இந்த கட்சிக்காரங்க உள்ளே போய் நிற்கணும், அவங்க பேசணும். இதை வந்துட்டு தலைமை செயலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை விஜய் வந்துட்டு இதில் பேசணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ தானே வந்திருக்காங்க, பார்ப்போம், போட்டோம் கொஞ்சம் நாளைக்கு. இல்லை அது பழி வாங்குறதுன்னு சொல்லலாம், உண்மையாக்குறதுன்னு சொல்லலாம். ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு வந்துட்டு சரியான தீர்ப்பு வழங்குச்சுன்னா அது தேவையானது. அது அப்படி தான் பண்ணணும், கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஆட்சி சரியாக போகல அப்படின்னா அது தானாக கவிழ் கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ மக்கள் எல்லாமே புரிஞ்சுட்டு வராங்க, மக்கள் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி கவலை செய்யும். அது இல்லை, அது வந்து சப்போர்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக இல்லையா. ஏன்னா இது ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாமே ஊழல் அரசியல்வாதிகள் ரொம்ப மோசமானன்னு சொல்லி தான் வந்துட்டு நம்ம எல்லாமே அவங்க லிஸ்ட் போட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த அரசியல்வாதிகளை உள்ளே இழுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு அவங்க பதவி கொடுக்குறதும் அமைச்சர் பதவி கொடுக்குறதும் சரியாக இல்லை. இவங்க வந்துட்டு அந்த கட்சியிலேருந்து நல்ல திறமையானவங்களையும் நல்லா படித்தவங்களையும் அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள அமைச்சராக்கி அவங்களுக்கு பதவிகளை கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு பதவி கொடுக்க சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. தாவேக்கா இருக்க மாதிரி தான், இல்லை அந்த கட்சி இருக்க மாதிரி உள்ள தான் அரசியல் எதிர்பார்ப்பாங்க. அதை தலைமை இருக்கவங்க வந்துட்டு செயல்படுத்தணும். அவங்க வந்துட்டு ஒருத்தர் மட்டும் சரியாக இருந்துட்டால் மொத்த ஆட்சியும் மொத்த தமிழ்நாடு சரியாயிடாது இல்லையா. தாவேக்கா ஆட்சியில் இருக்க அந்த ஹையர் பொசிஷனில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் விஜய் கொண்டு எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க மானிட்டர் பண்ணணும். கட்சியில் இருக்க ஒருத்தரும் செயல்பட சரியாக பண்ணால் மட்டும்தான், ஊழல் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நாடே மாறும். அதுக்கு தான் ரியல் மாற்றம். இப்போ நடவடிக்கை இருக்குதுன்னா உண்மை பொய்யும் தெரியாமல் நிறைய எடுக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரே இதுதான், உண்மை தெரிஞ்சால் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணுறதோ கைது பண்ணுறதோ பண்ண தப்பு இல்லை. ஆனால் உண்மை பொய்ன்னு யாருக்கும் தெரியல, விசாரிக்கும் போது தெரியும். எப்படின்னு பார்ப்போம், கோர்ட்டில் ரிசல்ட் வரும்ல. இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க ஊழல் பண்ணவங்க தான். ஆனால் இந்த டிவிக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் ஊழல் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி பண்ணக்கூடாது. சப்போஸ் பண்ணால் நாங்கள் கேள்வி கேட்போம், ஏன் சேர்த்திங்க நாங்கள் கேள்வி கேட்போம்.
அது பின்ன இந்த ஆட்சியை கவுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் அவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. இதில் இத்தனைக்கும் டிஎம்கே வந்து இந்த ஆட்சியை கவுக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை இது பண்ண அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. நல்ல விஷயந்தான். சிபிஐ மாதிரினா இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில வர தான் போகிறாங்க. முன்னாள் அமைச்சர் தான். ஆனாலும் இந்த ஆட்சி புதுசாக இப்போ வந்து ஒரு நடுவில் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து இறங்குறானோன்னே எல்லாருக்கும் வயிறு எரியும்ல. நம்ம இத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறோம், இத்தனை வருஷம் நம்ம ஆட்சி பண்ணி நம்ம வராதது இந்த ஒரே எலெக்ஷனில் நின்று ஒரேடியாக தூக்கிட்டாங்க சிஎம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எல்லாருக்கும் வயிறு எரிய தானே செய்யும். நல்லாட்சி தர முடியுமா அது சிஎம் விஜய்க்கு தான் தெரியணும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.